हरिः ओम् श्रीकौशिकान्मयसुधाम्बुधिशीतपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूचरद्रं श्रीलक्ष्मणार्यवरदार्यपताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवर्तार्यमहं प्रबध्ये नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रीशिरसिद्धमध्यापयन्ती शोच्चेष्टायां सृजनिगलिदं याबलात्कृत्य भुन्दे गोदादस्यै नमेदमिदं भूयेवास्तुभूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் வல்விசயம் இசையால் வாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நேர்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நேர்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தவ செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தவர் செங்கல் போடி கூரை வெண்பல் தவ தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதா நாவுடையாய் நங்காய் எழுந்தீராய் நானாதா நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கய கண்ணானை பாடலொரெம்பாவாய் பங்கய கணானை பாடலொரெம்பாவாய் பங்கய கணானை பாடலொரெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். இப்பாசுரத்தின் பொழிப்புரையை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் இருக்கின்ற தடாகத்திலுள்ள செங்கழுநீர் பூக்களானவை விகாசிக்க ஆம்பல் மலர்களின் வாய் மூடிக்கொண்டது. காவிப்பொடியில் தோய்ந்த வஸ்திரங்களையும் வெளுத்த பற்களையும் உடையவராய் தபஸ்விகள் சந்நியாசிகள் தமது திருக்கோயில்களை சங்கு கொண்டு சங்கநாதம் எழுப்பி விஸ்வரூபம் செய்யும் ஒலி கேட்கவில்லையா? சந்நியாசிகள் திறவுகோல் கொண்டு கோவிலை திறப்பதற்காக போவது கேட்கவில்லையா? எங்களை முந்தி வந்து எழுப்புவதாக சொல்லிப்போன நங்கையே சொன்னபடி எழுப்பவில்லையே? வெக்கமில்லாதவளே, பேசுவது ஒன்று செய்வது ஒன்று என்று செய்யும் நாணமில்லாதவளே. ஆனால் நாவன்மை படைத்த பெண்ணே, உன் நாவன்மையை உபயோகித்து கண்ணனை நாம் உன்னை முன்னிட்டு தொழுதாயிருக்கிறோம். அதனால் எழுந்து வருவாயாக. சங்கையும் சக்கரத்தையும் தரியான் என்றுள்ள விசாலமான திருக்கைகளை உடையவனும் சங்கும் சக்கரம் வரை இரு கண்கள் நீண்டிருக்கும் விசாலமான தாமரை போல் உள்ள கண்களையும் கொண்ட கண்ணபிரானை பாடியைக்கு எழுந்திருந்து வருவாயாக. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாகபரியம் உத்சிருஜ்ய யாகதோ மதுராம்புரிம் என்னும் புராண ஸ்லோகத்தின்படி பரமபதத்தில் பரவாசுதேவனாக எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் திருப்பார்கடலில் சயனித்து நாகபரியங்கத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு வடமதுரைக்கு கண்ணனாக எழுந்தருளியுள்ளான்
என்றதின்படி ஸ்ரீ கிருஷ்ணனாக மதுரையை வந்தடைகிறார். அங்கிருந்து கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கோகுலத்தில் பல சேஷ்டிதங்கள் செய்து கோபிமாருடையும் எல்லாருடையும் மனங்கவர்ந்து பின் பாண்டவர்க்காய் தூது போய் விஜயனுக்கு கீதை சாதித்து நமது வாழ்வை வளம்படுத்த கட்டாட்சித்தார். அங்கே ஆயர்பாடியில் கோபிமார்கள் எல்லாரும் கூடி காத்யாயனி விரதம் அனுஷ்டித்து எம்பெருமான் கிருஷ்ணனை பர்த்தாவாக கிடைக்கப் பெற்றார்கள். இதை கேள்வியுற்ற ஆண்டாள் தாமும் கிருஷ்ணனை அடைய காத்யாயனி விரதத்தின் வேறொரு வகையாக மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு நோக்கிறார். அப்படி நோக்கும் பொழுது பாகவத சிரேஷ்டர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சென்று சரணடைவதற்காக 10 சிறுமிகளை அவர்களின் ஸ்தானத்தில் வைத்து எழுப்பி கொண்டு செல்கிறார். பாசுரம் 6 - 15 வரை 10 பெண்களை எழுப்பி கொண்டு செல்கிறார். இந்த திருப்பாவையில் 30 பாசுரத்தில் பாவை நோன்பு நோற்ற சரித்திரத்தையே சாதிக்கிறார். முதல் பெண்ணை புல்லா என்றும், இரண்டாவது பெண்ணை பெய்ப்பெண்ணே என்றும், மூணாவது பெண்ணை கோதூகலமுடைய பாவா என்றும், நாலாவது பெண்ணை மாமான் மகளே என்னும், ஐந்தாவது பெண்ணை சுவர்க்கம்புகியின் அம்மனாய் என்றும், ஆறாவது பெண்ணை கோவலர்தம் பொற்கொடியே என்னும் புனமயிலே போதராய் என்னும், ஏழாவது பெண்ணை நற்செல்வம் தங்கா என்றும், எட்டாவது பெண்ணை போதரி கண்ணினா என்றும் அழைத்தவர். இந்த பாசுரத்தில் உள்ள பெண்ணை நாவுடையா என்று சிறப்பிக்கிறார். வாக்வன்மை மிகுந்தவள், வாக்வைபவம் உடையவள் என்று சாதிக்கிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். இப்படியாக ஆண்டாளும் தோழிகளும் ஒரு சிறுமியின் கிரகத்தின் முன்பு நின்று எழுந்து வருமாறு கூற அவள் விடிந்ததற்கு அடையாளம் கேட்க இந்த ஊரிலுள்ள வீட்டிலுள்ள புழக்கடைகளிலெல்லாம் உள்ள சிறு தடாகத்தில் செங்கழுநீர் பூ மலர்ந்தது, ஆம்பல் கூம்பியது என்று சாதிக்கிறார். செங்கழு நீர்வாய் நேர்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான். தடாகத்தில் உள்ள செங்கழுநீர் மலரானது மலர்ந்து ஆம்பல் கூம்பிவிட்டது. இது விடிந்ததற்கு அடையாளம் அல்லவா, எழுந்து வருவாயாக என்று கூற அந்த பெண்ணோ செங்கழுநீர் விரியவும் இல்லை, ஆம்பல் கூம்பவும் இல்லை, அது உங்களுடைய முகமாகும். கண்ணனை எதிர்நோக்கி மலர்ந்திருந்த உங்கள் முகம் அவன் இதுவரை வராததால் கூம்பி இருக்கின்றதாகும். இதை நான் நம்ப மாட்டேன் என்று கூறுகிறாள். அதற்கு வெளியிலிருந்த சிறுமிகள், இங்கே ஊர் முழுவதும் தடாகத்தில் செங்கழுநீர் மலர்ந்துவிட்டது, ஆம்பல்வாய் கூம்பிவிட்டது, ஆகையால் வெடிந்துவிட்டது என கூற அவள் அதை சம்மதிப்பதாக இல்லை. அதனால் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், இது வெளியில் மாத்திரமல்ல, உன் வீட்டு தோட்டத்தில் உள்ள தடாகத்திலுள்ள செங்கழுநீர் பூவும் மலர்ந்தது, ஆம்பலும் கூம்பியது என அவர் கூற, அதெப்படி கூறுகிறீர்கள்? நான் எழுந்து வந்து கதவை துறக்கவே இல்லை, எங்கள் வீட்டு தடாகத்தை எப்பொழுது பார்த்தீர்கள் என வினவ, ஊரிலுள்ள எல்லா குளங்களிலும் ஆம்பல் கூம்பிவிட்டது, செங்கழுநீர் மலர்ந்து விட்டது, மலர்களுக்கெல்லாம் இயற்கைக்கு எல்லா இடத்திலும் சட்டம் ஒன்றே, உனது வீட்டில் உள்ளதும் செங்கழுநீர் மலர்ந்தும் ஆம்பல் கூம்பியும் தான் இருக்க வேணும், ஆகையால் விடிந்து விட்டது, எழுந்து வா என்று கூற அவள் அதை சம்மதிக்காமல் வேறொரு தடயம் உண்டோ என்று கூற, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். காவி வஸ்திரத்தை அணிந்த
சந்நியாசிகள் தவம் செய்தவர் தங்கள் கைகளில் சங்கம் கொண்டு போய் சங்கம் நாதம் முழக்கி எம்பெருமானுக்கு விஸ்வரூபம் செய்விப்பது கேட்கவில்லையா என்று கேட்கிறார். காவி வஸ்திரம் தரித்த சந்நியாசிகள் துறவுகோலாக கொண்டு சென்று கோவிலை துறக்கும் சப்தம் கேட்கவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுதும் மனமிறங்காத உள்ளில் உள்ளவள் எழுந்து வராதது கொண்டு எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், நீ முன்னமேயே எல்லாரையும் விட முன்பே எழுந்து எங்களையெல்லாம் எழுப்புவதாக கூறினாயே, இப்பொழுது நாங்கள் வந்து நின்னுட்டும் விழித்திட்டும் வராதது ஏன் என்று வினவ, நீ இவ்வளவுதானா, சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றா, எழுந்து வருவாயாக என்று அழைக்க அவள் வருவதாக இல்லை. அதனால் ஆண்டாள் நங்காய் எழுந்திராய் நானாதா நாவுடையாய், உறங்கும் நங்கையே எழுந்து வருவாயாக, உன் பேச்சிலும் செயலிலும் கபடம் இருக்கிறது, ஒன்று சொல்கிறாய் ஒன்றை செய்கிறாய், நாணமில்லாதவளே என்று கூற அந்த பெண்ணிற்கு ஓ நாம் செய்வது தவறு போல் இருக்கிறது, இப்படி நம்மை தவறு என்று கூறுவர்களோடு ஏன் போக வேண்டும் என்று வீம்பு பிடிக்க, நாவுடையாய் நல்ல வாக்வன்மை மிகுந்தவளே, நீதான் எங்களை அழைத்து சென்று கண்ணனடுத்து நல்ல வண்ணம் பேசி கண்ணனோடு எங்களை சேர்த்து வைக்க வேணும், உன்னை விட்டுவிட்டு எங்களால் செல்ல இயலாது, எழுந்து வா என்று கூற அவள் எதற்காக வர வேண்டும், என்ன செய்யப் போகிறோம் என்று கேட்கிறாள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கய கண்ணானை பாடலோரெம்பாவாய், சங்கு சக்கரதாரியாக இருக்கும் பங்கஜ நயனத்தை உடைய கண்ணனை பாடிக்கொண்டு அவன் திருவடி அடைந்து கைங்கரியம் கிடைக்க பிரார்த்திக்கப் போகிறோம், எழுந்து வருவாயாக என்று கூற அந்த பெண்ணும் ஆண்டாளோடு சேர்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வரும் பெண்ணை நாவுடையாய் என்று அழைக்கிறார். அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு. வாக்வன்மை மிகுந்தவளே என்று ஒரு அர்த்தம், வேறொரு அர்த்தம் முன்பு ஒன்றை சொன்னாய் இப்பொழுது வேறொன்றை செய்கிறாய், நாகத்தைப் போல இரண்டு நாக்கு உள்ளவளே என்ற அர்த்தம் வருகிறது. பாகவதோத்தமர்கள் எப்பொழுதும் ஒன்றையே சிந்திக்க வேண்டும், ஒன்றையே சொல்ல வேண்டும், அதையே செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உத்தமராய் இருக்க முடியும் என்பதை ஆண்டாள் இந்த பெண் ஒன்று கூறி வேறொன்று செய்வதை ஆட்சேபித்து நாணமில்லாதாள் என்று விളിக்கிறார். நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம், யாரை கேட்டாலும் இரத்த அழுத்தம் கூடியிருக்கிறது, தலை சுற்றுகிறது என்று கூறுவதை. இந்த அழுத்தம் எதனால் உண்டாகிறது, அதற்கு மருந்தென்ன? நாம் மருத்துவரிடத்தில் சென்று மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவது பௌதிகமாய் அழுத்தத்தை குறைக்கும் அல்லாது அது வேற நோய்களுக்கு வித்தாகும். நமக்கு இந்த அழுத்தம் வராமல் இருப்பதற்கு சுவாமி தேசிகன் ஒரு நல்ல மருந்தை உபதேசித்திருக்கிறார். அவர் சாதிக்கும் மருந்து நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் ஒன்றை சொல்லி வேறொன்றை பேசி முற்றிலும் வேறாக வேறொன்றை செய்யும் பொழுது நாம் நமக்குள்ளே மூவராகிறோம். அந்த மூவருக்கும் நமக்குள்ளே போராட்டம் நடந்து ஒன்றோடொன்று பொருதி எது சரி என்று தீர்மானிக்க முடியாமல் குழப்பம் உண்டாகி தலையிலேயே நின்று இருதயத்தில் இருக்கும் எம்பெருமான் திருவடிகளை சரணடைந்து பாபங்களையும் எண்ணங்களையும் போக்க முடியாமல் தவிக்கிறோம். அதனால்
இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. இதற்கு ஒரே வழி, ஒன்றே சிந்திக்க வேண்டும், அதையே பேச வேண்டும், அதையே செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் உபதேசிக்கிறார். நான் செய்யும் அபத்தியம் என்ன? நாம் நம் மனசாட்சிக்கு நேர்மையாக இல்லாதிருப்பது, சந்தர்ப்ப சூழ்நிலையால் மற்றும் வெளியிலுள்ள பலரின் சம்மர்தத்தால், பலரின் தூண்டுதலால் நியாயமாய் இருக்க முடியாமல் வரும்பொழுது இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. பொதுவாக எல்லோருக்கும் ஹிருதயத்தில் எம்பெருமான் எழுதியிருந்து நம்முடைய ஜீவாத்மா, உள்ளில் உள்ள ஆத்மா ஞானமுடையதாக இருக்கிறது. மனசோ இந்திரியங்களால், கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5ஆல் கட்டுப்படுத்தப்பட்டு அலக்கழிக்கப்படுகிறது. அப்படி அலக்கழிக்கப்படும் பொழுது மனமும் உடலும் தாங்குவதில்லை. அதனால்தான் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. இதற்கு மருந்தாக சுவாமி தேசிகன் எல்லாம் ஒன்றோடொன்று ஒற்றுமையாயிருக்கும், முரண்பாடில்லாது இருக்கும் காரியங்களை செய்ய வேண்டும், அதையே சிந்திக்க வேண்டும், அதையே பேச வேண்டும் என்று சாதிக்கிறார். அப்படியென்றால் ஒரு சந்தேகம் தோணலாம். கிருஷ்ண பரமாத்மா பாண்டவ தூதராய் துரியோதனனிடம் சென்று பாண்டவர்களுக்குரிய பாகத்தை கொடுத்து விடுமாறு கேட்க, துரியோதனன் மறுத்துவிட, கடைசியாக 5 கிராமமாவது தருவாயாக என்று கேட்க, அவன் 5 குண்டூசி நாட்டும் இடம் போலும் தரமாட்டேன் என்று கூறினான். அதை தரக்கூடாது என்று நினைத்தான். தரமாட்டேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறினான். தரவும் இல்லை. ஆகையாலே மனத்தால் நினைத்ததை வாக்கால் சொன்னான், காரியத்தாலும் காண்பித்தான். அவன் மகாத்மாவா என்ற சந்தேகம் வந்தால் சுவாமி தேசிகன் அதற்கும் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்? முதலில் நீ நினைத்ததை பரிசோதனை செய் என்று சாதிக்கிறார். நீ நினைத்தது ஒழுங்கானவையாயிருந்து சாஸ்திர சம்மதமுடையவதாயிருந்தால் அதையே பேசி அதையே செய்தால் காரியம் கைகூடும். இல்லையென்றால் துரியோதனன் கதிதான். துரியோதனன் பாண்டவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நாட்டின் பாகத்தை கொடுக்காமல் அதையே நினைத்து அதையே சொல்லி அதையே செய்தான். அதில் நியாயமில்லை. அதனால் அவன் மாண்டான் என்பதை நாம் உணர வேண்டும். இதையே ஆண்டாள், இந்த பெண் முதலில் வந்து நான் எழுப்புவேன் என்று கூறி இவர்கள் வந்தும் உறங்கிக் கொண்டிருப்பதால் நாணமில்லாதவளே, நேர்மையில்லாதவளே என்று சாதிக்க, அந்த பெண் தன்னுடைய தவறை மனதிலாக்கி ஆண்டாளோடு சேர்கிறார். இப்படியாக ஆண்டாள் 10 பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை தரிசிக்க நந்தகோபாலன் மந்திரத்திற்கு முன்பு செல்வதற்கு 9 பெண்களை இன்று வரை அழைத்துவிட்டார். நாளை 10வது பெண்ணை கூப்பிடச் செல்லும் எல்லே இளங்கிளியே என்னும் 15வது பாசுரத்தின் அர்த்தத்தையும் பாசுரத்தையும் நாளை பார்க்கலாம். இன்று முடிக்கும் முன்பு இன்றைய பாசுரத்தை உருவிட்டு முடிப்போம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வன்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்கா எழுந்திராய் நானாதா நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஹரி ஓம். ஸ்ரீமத் கோதாயை நமஹ.